இந்துக்களுக்காக உழைத்தவர் கருணாநிதினு சொல்கிறாரு கனிமொழி. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, இந்து என்றால் திருடன்னு சொன்னார். ஆதாரம் இருக்கு. இந்துவை திருடன் என்று சொல்லிய கருணாநிதி இந்துக்களுக்காக உழைத்தவர்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க மேடம் கனிமொழி? நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் அப்பா இந்துக்களுக்காக பாடுபட்டாரா? இவங்க கட்சிக்காரவங்க இன்றைக்கு வரை என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்துக்களுக்கு இவர்கள் நண்பர்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கணுமில்ல. முதல்ல கனிமொழியின் நெருங்கிய நண்பர் ராசா, கருணாநிதியின் வலதுகரமாக இருந்தவர், இந்து மதத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க. இந்து மதம் இங்கே இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்கே கம்யூனிஸ்ட் வராதுன்ற. இதுக்கு பிறகு இந்து மதத்தை எதுக்கலன்னா, பிஜேபி எதுக்கலன்னா, காவி எதுக்கலன்னா எப்படி இங்க புரட்சி வரும்? உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். அந்த மதம் ஒழியாத வரை உங்களுக்கு மேன்மை இல்லை. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு குரல், தமிழ் இந்து இப்படி ஒரு கருத்தை சொன்னா சிலை கிடைக்கும்னு நிச்சயமா சில அதெல்லாம் விட மாட்டாங்க. இனியும் கனிமொழி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் உங்கள் அப்பா இந்துக்களுக்காக பாடுபட்டவர், இந்துக்கள் நலனுக்காக பாடுபட்டவர்னு சொல்கிறீங்களா? சரி, எப்படிப்பட்ட கூட்டணி கட்சியை வச்சுருந்தீங்க? இந்து விரோதிகளை கூட்டணி கட்சியில் வச்சுருக்கீங்க. இன்று வரை இந்து விரோதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க திருமாவளவன் இந்துக்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பாருங்கள். ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக்குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன், அல்லாஹு அக்பர். ஆக இந்து விரோத கட்சிகளாக இருந்தவங்க நீங்க இன்னைக்கு என்னடானா முருகருக்கு வேலை கொண்டு போறாங்களாம் புலம்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்துக்கிட்டு இந்துக்களின் மேலே பாசம், முருகர் மேலே பாசம்னா யார் நம்புவா?